அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் ஈத் முபாரக், பெருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஈத் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நான் முதல் நாள் ஈவினிங்லேருந்தே வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து செய்கிறதுக்காக தான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறேன். வீட்டில் வந்து சுத்தமாக பச்சை மிளகாய் இல்லை. கடையில் போய் கேட்க சொன்னாலும் அங்கேயும் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற மிளகா தான் வந்து பறித்து நான் வந்து பார்க்க போகிறேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் சூப் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக மிளகா தேவைப்படும்ல, அதுக்காக தான் மிளகா வந்து லாஸ்ட் மினிட்ல இங்கே பறித்து நாங்கள் வந்து போட்டுட்ருக்குறோம். ஏன்னா எல்லா கடையிலையும் போய் கேட்டுட்டு வர சொல்லியாச்சு, எங்கேயுமே பச்சை மிளகாய் இல்லை. என்னடா இது மிளகாக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு குக்கிங்லாம் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். இது மட்டும் தான் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட தண்ணி நிறையா சேர்த்துட்டு நம்ம வந்து இது அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ண வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் குக் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ண வச்சிடலாம். குக்கரில் வந்து கால் வந்து குக் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இது குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கால் சூப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து நல்லா குக் ஆச்சு. ஏன்னா வந்து நான் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் வந்து குக் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இன்றைக்கி டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் தான். ஆட்டுக்கால் சூப், அதாவது இது வந்து சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை தான் வந்து நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து வட்டலப்பத்துக்கு தான் வந்து இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு ஏலக்காய் வந்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த வட்டலப்பத்தோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அதோட லிங்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வட்டலப்பமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறிக்கு வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்காக இங்கே வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுலேயும் இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் வந்து வட்டலப்பம் வந்து ஸ்டீமரில் வந்து வச்சு விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகி வரும். ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து வட்டலப்பத்தை குக் பண்ணாலே நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து மாறும். கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இங்கே எடுத்துகிட்ருக்கிறேன். அப்படியே நல்லா சூப்பர் சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அதோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கறி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மஸ்ட்டு மட்டன் கறி வந்து இருக்கும். அதாவது பெருநாள் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்போதும் செய்கிற மட்டன் கறி தான் அப்படிங்கிறதுனால இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மட்டன் கறி வந்து நைட்டே வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. நான் 12 o'clock தான் கிச்சன் உள்ளே வந்தேன். அதுலேருந்து ஒரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 12:30க்கு மேலே ஆகுது. ஸோ மட்டன் கறியும் இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் தேங்காய், பாதாம் இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து வேலை பார்க்குறதுக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்குறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ இந்த வேலைலாம் காலையில் பார்த்துட்ருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து நான் மட்டன் கறியும் வச்சுருவேன். அதுக்கப்புறம் எப்போவுமே நான் லாஸ்ட்டாக பார்த்து வைக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வைக்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பரோட்டா மாவு இருந்தாலே வந்து போதும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தானே வீட்டில் இருக்கோம். அதனால சொல்லிட்டு இந்த தடவை வந்து பெருசாக கெஸ்ட்லாம் யாரும் வரல அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறையாவும் நான் எதுவும் வந்து செய்யலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ மாதிரி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1 முட்டை சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். சுகர் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம்.
இப்போ நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உருண்டை போட்டு வச்சிடலாம். இது வந்து எண்ணெயில் காலையில் ஊறி வரப்போ நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து போட்டுடுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 உருண்டை கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 12 வரா மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 11 இருந்துச்சு. பரவாயில்ல, அப்படியே வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டை போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நிறையாவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் நல்லா ஊறி வரப்போ தான் வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்படி வந்து இந்த எண்ணெய் வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கூட பரோட்டா சுடுறப்ப நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து கோட் பண்ணுற மாதிரி வச்சிடுறேன். இது நல்லா எண்ணெயில் ஊறி வரட்டும். இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிடுறேன். கேப் இல்லாமல் இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காற்று போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சிடலாம். இது மேலே வந்து ஏதாவது ஒரு வெட் கிளாத், அதாவது கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு நல்லா ஊறி சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் கவர் பண்ணி அப்படியே நான் வச்சிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் காலையில் எழுந்திரிச்சு வந்து வேலை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்ஷால்லா நம்ம நாளைக்கு காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். காலையில் சுபோ தொழுதுட்டு வெளியில் வந்து இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன். காலையில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. மருதாணி வந்து ரொம்ப லேட் நைட் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 மணி நேரம் போல் தான் வந்து மருதாணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து செவந்துருந்துச்சு. மருதாணி நான் வீட்டில் அரைக்கல, ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனதுனால ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருந்துச்சு. இப்போ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டலப்பூ வந்து இன்னுமே நல்லா செட் ஆகி வந்திருக்கும். ஏன்னா நைட்டு அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இது இன்னுமே நல்லா செட் ஆகி வந்திருக்கும். பார்க்க நல்லா சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுவுமே பாருங்களேன் நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி எண்ணெயில் ஊறி வரப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரியானம் வந்து வச்சுருந்தோம்ல, அதுவுமே இங்கே இருக்குது. எல்லாத்தையும் வந்து நைட்டு அப்படியே நான் வெளியில் வச்சுட்டு போயிடுவேன் இன்ஷால்லா. இப்போ இதுக்கப்புறம் வந்து கரியானத்துலேயும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும், தேங்காயும் பாதாமும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷீர் குருமா பண்ணுறதுக்காக நான் வந்து பாட் வந்து வச்சுருக்கிறேன். இது புது பாட் தான், லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், இதை வாங்கியிருந்தது. இப்போ இதில் வந்து பால் சேர்த்துட்டு நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கலாம். பாலை காய்ச்சிட்டு இதிலே தான் நான் ஷீர் குருமா வந்து பண்ண போகிறேன். ஷீர் குருமா ரெசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா ஈத் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் வந்து நான் ஷேர் பண்ணல. எப்போதுமே இந்த மாதிரி இந்த தின்னாக இருக்கிறோம்ல, இந்த சேமியாவில் தான் வந்து நாங்கள் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹனீஃபாவில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த இடத்துலையும் பெருசாக பார்த்ததில்ல. வேறு எங்கேயாவது இங்கே கிடைக்கிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த டைமே நான் போனப்போ ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்துச்சு, அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இடியாப்ப சோறும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கிறதுனால இதுலேயும் வந்து நான் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணல. இப்போ இடியாப்ப சோறுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இடியாப்பத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். என்னோடய ஈத் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்ணுவேன். அதாவது எப்போதும் இருக்கிற அதே மெனு தான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கும் அதே தான் வந்து பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷீர் குருமாக்கும் வந்து லாஸ்ட்டாக வந்து முந்திரி பாதாம் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து வளர்த்தி வைக்க வேண்டியது தான். பரோட்டா மாவு வந்து நம்ம வளர்த்துறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவே வந்து ஊறி வந்திருந்ததுனால எப்போவுமே வந்து இந்த மாதிரி பரோட்டாக்கு வந்து வளர்த்தி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து போயிட்டு நான் தொழுதுட்டு வந்து தான் வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவேன்.
أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. தொழுதுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் ஃபராவும் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். தசீனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து நான் வந்து வளர்த்தி போட்டுருந்தேன். ஃபாரமாக தான் வந்து சுட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பரோட்டாலாம் வந்து தட்டி நான் ஒரு பக்கம் வந்து வச்சிட்ருக்கிறேன். பரோட்டா வந்து சுட்டு ஹாட் பாக்ஸில் கூட வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரோட்டா வந்து ரொம்ப ஆறி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். சூடாக இல்லைனாலும் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலே வந்து நான் வந்து பரோட்டா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து டக்கு டக்குன்னு சுட்டு முடிச்சாச்சு. ஏன்னா 3 பரோட்டா வந்து ஒரே தடவையாக போட்டுட்டோம்ல, பெரிய தோசைக்கல்லாக இருந்ததுனால அதனால் ஈஸியாக சுட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த வடை தான் வந்து போட்டுட்ருக்குறேன். வடையும் இப்படி தட்டி போட்டுட்டோன்னா நமக்கு வந்து டக்கு டக்குன்னு நம்ம எல்லாம் டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இந்த வடையும் சுட்டு ரெடி ஆகிரும். வடை வந்து பார்த்திங்கன்னா வடை மாவு வந்து நான் அரைக்கல. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து நான் இங்கே செய்கிறேம்மா, அதோட சேர்த்து உங்களுக்கும் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தந்துருந்தாங்க. ஆனால் சூப்பராக வரும் அவங்க செய்கிற வடை மாவில் வந்து வடை சுடுறப்ப. நான் வந்து வடை சுடுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரா வந்து டேபிளில் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நானும் வந்து இந்த பக்கம் சூடாக வந்து வடை சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீர்குர்மா வந்து பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம், அப்புறம் சட்னி. பச்சை மிளகாய் இல்லாததுனால காஞ்ச மிளகாய் போட்டு சட்னி பண்ணியாச்சு. இது வந்து இடியாப்பு சோறு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வச்சுருக்கிறனால சூடாக வச்சதுனால திறக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடை, அதுக்கப்புறம் மட்டன் கறி. தசீனை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் இதை திறந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் இப்போது திறந்துட்டுருக்கிறாரு. நல்லா சுட சுட உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால திறக்கவே முடியல, கொஞ்சம் டைட்டாக வந்து மூடிருச்சு. நல்லா ஆவி பறக்க இட்லியும் நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். தரல சாப்பிடு. சரி வாங்க சாப்பிடுவாங்க. எஸ் பின்னாடி போ. பின்னாடி ஓகே. மூன் வாக் பண்ணுறியா? இது பேர் தொழுதுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு ஆர்டர் எடுத்து அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மட்டன்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சுத்தமாக முடியாது. சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நாங்கள் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். ரொம்ப கிட்ட தெரியல. ஃப்ரெண்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சி குடிக்கிறப்ப தான் ஆஹா இன்றைக்கும் சாப்பிட்றத வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதை மட்டுமாவது வீடியோ எடுத்துப்போன்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 6 மணிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் வந்து இந்த மட்டனை எடுத்து பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பங்காக போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பங்கு வந்து பள்ளிவாசல்லே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. மற்ற 2 பங்கு வந்து நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் மட்டும் வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நான் வந்து பங்கு போட்டு தான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கொஞ்சம் பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஈவனாக பிரித்து வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். காலையிலே இந்த வேலையை நம்ம பார்த்தோன்னா இதுலேயே டைம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால சொல்லிவிட்டு நான் வந்து தான் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா ஆர்டர் எடுத்து நம்ம வீட்டுக்கு வரப்பே கிட்டத்தட்ட 1.25 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் இந்த வேலையை வந்து நான் பார்த்துட்ருக்குறேன். இந்த பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையானதை வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறைச்சி மட்டும்தான் வந்து நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். மற்றபடி கொடை, தலை, கால் இதெல்லாம் வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துருங்க. என்னால் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பயங்கர டயர்டாக இருக்கும். நம்ம அதிலலாம் கையை வச்சோன்னா ரொம்ப நேரம் அதிலே இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சொல்லிவிட்டு இன்றைக்கி எதையுமே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பள்ளிவாசல்லையே ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது இந்த வேலையை பார்த்து முடிச்சது. ஏன்னா இதை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தசேந்தா வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் யார் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு மட்டும் இப்போ உடனே கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் வந்து நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன். இப்போ நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்ராஜயா தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து இப்போ புத்ராஜயா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக வந்துடுவாங்க. நாங்கள் வந்து 8 மணிக்கெலாம் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு மேலே அங்கே என்னன்னு இருக்கோம் அப்படின்னு வந்து தெரியல. நாங்கள் மட்டும் தான் போய் நிற்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா காரும் வந்து இங்கே சைட்லலாம் நிறைய கார் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம வந்த டைமுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே கார் பார்க் பண்ண கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. இல்லை இல்லை இருந்தாலும் விடிய லைட்டு இருக்காது. ஆஹா இந்த நேரத்தில் இங்கே இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய குரூப்பாகவே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து வச்சு சாப்பிட்டுட்டும் இருக்கிறாங்க. நம்ம கூட இங்கே வந்து சாப்பிட அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் வீட்டிலேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்லாம் அதையும் இங்கே வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் எதுவுமே குக் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டு வந்துடல. மற்றவங்கலாம் குக் பண்ணது எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வர ஒன்று ஹாட் பாக்ஸ் திறப்பற வாங்கியது தேங்காய் சோறு தர இறச்சிக்கிறியா? ஆமாம் தர அப்படி தானே போகிறோம். தர இறச்சிக்கறி ஒரு பையை பிரிச்சுட்டு அந்த பையில் எல்லாத்தையுமே போட்டுருவோம். குப்பையெல்லாம் இட்லி தோசை குளிக்க கூட்டு போய் இறங்கி இல்ல. ஆஹா நானும் வட்டல போயிட்டு வந்திருப்பேன். பிரியாணி ஓபன் பண்ணி பசி வந்துச்சுப்பா. தட்டில் போடுங்க. எல்லாத்தையும் பார்த்து. ஏன்னா நான் காலையிலேயே மதியான நேரத்தில் சாப்பிட்டுட்டேன்னா வேற ஸ்கூலில் அந்த பைக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணது வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்க்குறப்ப என்ன நினச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி வந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இங்கே வந்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வெளியில் எல்லோரும் கேதர் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு நல்லா தான் இருந்தது. அதுவும் பெருநா அன்னைக்கு இப்படிலாம் நாங்கள் கிளம்பி வரவே மாட்டோம். எப்போவுமே பெருநா அன்னைக்கு யார் வீட்லையாவது இப்படி கேதர் பண்ணுறது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. தேங்காய் பால் சோறு, லெமன் சோறுலாம் இல்லை, தேங்காய் பால் சோறு தான். அது வந்து இது தால் சோறு, நெய் சோறு, தேங்காய் பால் சோறு, பிரியாணி இது இருக்கு.
நாங்கள் லேடிஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ஸே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வரட்டும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா தான் வந்து ஜென்ஸ் சாப்பிட்டாங்க. அப்புறம் பிள்ளைங்க எல்லாமே வந்து லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இந்த பிள்ளைங்களும் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படி எடுக்கிறீங்க அப்படியே மம்மி கொடுங்க கொடுங்க தங்கங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஐயோ மம்மி ஆடியோவில் வரக்கூடாது. சரி ஓகே, ஆடியோ கட் பண்ணிடுறோம். சரி கரண்டி இல்லை சிஃபானா வந்து ஊற்றி கொடுக்குறாரு. சசிம் நல்லாக்காமா? இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து நீ சாப்பிட்ருக்கியா? ஸோ வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் இங்கேயே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்றப்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணுன்னா, நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் இருந்துச்சோ அதே மாதிரி நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிடணும். ஏன்னா அப்படி அப்படியே குப்பை எதையும் போட்டு போயிடக்கூடாது. எங்களோட பெருநாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.